இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அவேர் ஆகணும், நமக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது. எப்படின்னா எலெக்ஷன்ன்றது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. இது நம்ம வந்து அவங்க தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு அது நம்ம செய்வோம் எலெக்ஷன் முடிஞ்சு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நாம ஏன் ஒரு ஓட்டர்ஸா வந்துட்டு கேண்டிடேட்ஸ் கிட்ட நம்ம வாக்காளர் இருக்கையா தரக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு தாட் தான் வந்துட்டு இது உருவாக காரணம் சார். ஸோ நம்ம ஒரு ஓட்டர்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அவங்களோட தொகுதியில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணோம். அதை வர கேண்டிடேட்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எங்க இந்த தொகுதியில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வெளிப்படுத்தணும். அப்போதான் அவங்களுக்கும் தெரியும் நம்ம அவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா அவங்க செய்யலன்னு சொல்றதுனால எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. மாற்றம்ன்றது ஒரு நாள்ல வரப்போறது கிடையாது. இது வந்து ஒரு ப்ராசஸ் தான், இது வந்து ஒரு ரிசல்ட் கிடையாது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நாங்கள் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம் சார். 2021 ஆரம்பிச்சு வாமலூர் சட்டமன்ற தொகுதியில மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இப்போ 2024 வந்துட்டு ஒரு 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் அப்படியே மேனிஃபெஸ்டோவா ரிலீஸ் பண்ணோம். பாண்டிச்சேரி முதற்கொண்டு 39 தமிழ்நாடு பிளஸ் 1 பாண்டிச்சேரி, இந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளும் இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணோம். ஸோ இப்போ 234 தொகுதிகளுக்கும் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து கன்சல்டேட் பண்ணி கலாய்வு செய்து ஒரு 2 இயர்ஸாக இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். ஒர்க் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி இப்போ அதை அவங்க ப்ரெஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணோம்னா இது வந்துட்டு ஒரு பேசு பொருளாக மாறும் அப்படின்றதுக்காக. சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கும்மிடிப்பூண்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம் சார். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்படியே ஆற்காடு ராணிப்பேட்டை வந்தீங்கன்னா குரோமிய கழிவுகள்லாம் அகற்றணும், அந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்கு. அப்புறம் அப்படியே தென்பெண்ணையாறு தூர்வாரணும், அப்புறமேட்டு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா காவிரி உபரிநீர் திட்டத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே பொள்ளாச்சி சைடு போனீங்கன்னா மலைவாழ் மக்களுக்கு பட்டா கொடுக்காம இன்னும் நிறைய கிராமங்கள் குக்கிராமங்கள் இருக்கு. அப்படியே இந்த சைடு தேனி சைடு வந்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணை வந்துட்டு 154 அடியா உயர்த்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கு. ஸோ அப்படியே நீங்க அப்படியே இந்த பக்கம் டிராவல் பண்ணி மதுரை இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா அங்க இன்னும் வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்காம இருக்கு. சென்னை சைடே பாத்தீங்கன்னா சென்னையிலேயே வந்துட்டு சிஎம்டிஏ அப்ரூவ் பிளாட்ஸ் மீறி வந்துட்டு ஏரிக்குள்ளார வீடு கட்டுறாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சரியா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்றாங்க. குப்பையில சரியா பிரிச்சு இல்லைன்னு சொல்றாங்க. கொடுங்கீர் குப்பை கிடங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களை கன்சல்டேட் பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டோவா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சார். அது எல்லா தொகுதியிலையும் ஒரு கோரிக்கை இருக்கு. ஓமலூர் தொகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூசாரிப்பட்டியில வந்து மலர்ச்சந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு. அதே மாதிரி மணிமுத்தாறு தூர் வரணும், பிளஸ் வந்து சரபாங்கா நதி, வடக்கு சரபாங்கா நதி சரபாங்கா நதி ரெண்டுலயுமே வந்துட்டு இன்னும் தூர் வராம இருக்கு. ஸோ அங்கிருந்து வர இது வந்துட்டு ஒரு தண்ணி வந்து கடைநிலை இதுக்கு போய் சேர மாட்டேங்குது. அது இல்லாம காவிரி உபரிநீர் திட்டம் வந்து 100 ஏரிகளை நிரப்பு திட்டம்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஆனா இது வரைக்குமே ஒரு 60% தான் அது நிறைவேற்றிருக்காங்க. இன்னும் முழுமை அடையல அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 இயர் நாங்கள் வந்து இதை சர்வே பண்ணோம். அப்புறமேட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல சொல்லும் போது நம்ம வந்து அது குயிக்கா பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த விஷயம்லாம் கண்டு பிச் பண்ணி நாங்கள் வந்து மேனிஃபெஸ்டோவா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க இதுக்காக அப்படின்னு சொன்னா அதை விரைந்து செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நாங்க இந்த மேனிஃபெஸ்டோவை மாத்திருவோம் சார். இப்போ வந்து இதை வந்து மக்களிடையே நீங்க எப்படி இந்த தேர்தல் கொண்டு போய் சேர்க்க போறீங்க? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்னா கட்சி தலைவர்கள் இருக்காங்களா சார், அனைத்து கட்சி தலைவர்களையும் மீட் பண்ணி இந்த மேனிஃபெஸ்டோ தரலான்ட்டு 2021 வந்துட்டு நாங்க எங்க தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் நாங்க கொண்டு போய் கொடுத்தோம். அது ஒரு 1-2 விஷயத்த சட்டமன்றத்துல பேசினாரு. ஸோ அது மாதிரி எல்லா தலைவர்கிட்டையும் பேசணும்னா அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது போய் சட்டமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலயோ பேசுவாங்க அப்படின்றதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நாங்க கொண்டு போறோம் சார். அது மாதிரி மீடியா பீப்புள் உங்க மாதிரி இருக்கவங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி இந்த டாபிக் கொஞ்சம் பேச பொருளாக்கணும்னா எல்லாருமே வந்துட்டு மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்க. அது பீப்புள் எஜுகேட் பண்றது. தேர்தலுக்கு வந்து ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. ஆமா சார், ஆமா. சில நாட்கள்ல எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் தேர்தல் அறிக்கையை நீங்க ஏற்கனவே வந்து எல்லா வேலையும் நடந்துட்டு. ஆமா சார், ஆமா சார். இந்த சில நாட்கள்ல இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுடைய தேர்தல் அறிக்கை எப்படி சார் இது நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் சார். ஆமா ஆமா சார். முன்னாடியோ அறிவிச்சு ஆமா ஆமா சார். அது கொஞ்சம் நாங்க யோசிச்சோம் சார். ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளான் பண்ணோம். டக்குன்னு வந்து இது எலெக்ஷன் அறிவிச்சதுனால இந்த மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வச்சு இது பெருசா பண்ணலாம், இல்லைன்னா சென்னையில எடுத்துட்டு போய் பண்ணலாம். 234 பீப்புள் எல்லாத்தையும் சேர்த்து கைகோர்த்து ஒருத்தரா ஒரு தொகுதியில இருந்து பிச் பண்ணி அங்க போய் பண்ணலான்ற மாதிரி ரெடி பண்ணோம் சார். அதுக்கான கால சூழல், பொருட்செலவு இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம ஊர் இங்க இருக்க பசங்க இங்க வச்சு இப்படியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணோம். இது கொஞ்சம் டிலே, கொஞ்சம் இல்லை நிறையவே டிலே ஆயிடுச்சு. சரி இந்த லாஸ்ட் மினிட்லயாவது அட்லீஸ்ட் இது கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு இல்லைங்களா? சரி இதுக்கு மேல இன்னும் தள்ளி போச்சுன்னா இப்போ இந்த ஒரு 3 வாரமா ட்ரை பண்ணிருக்கோம் சார், எந்த ஹாலுமே கிடைக்கல. ஸோ அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார். அதனால
அதனால தான் இதுக்கான இது. அதுக்கப்புறம் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் தவிர அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் அதுக்கு முன்னாடிலேருந்தே பிப்ரவரி மந்த்லேருந்தே இதுக்கான விழிப்புணர்வு கிரியேட் பண்ணியிருக்கோம் சார். பிரதர்ஸ் டியூன்னு சொல்லி ஒரு சேனல், அந்த சேனலில் அதெல்லாம் பேசி போட்டிருக்கோம். அதுக்கான சும்மா ஒரு விழிப்புணர்வு மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம் சார். தமிழ் மனோஜ் பிரசாந்த் சார்.